ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். சரி வெங்காய பஜ்ஜி பண்ணலான்னு பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கும் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு அதுக்கு 2 முட்டை சேர்த்துக்கலாம். இது என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வேணும் அப்படிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம் இருந்தால் நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம். இது நீங்கள் 1 முட்டை கூட போட்டுக்கலாம். நான் 2 போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள். இது வந்து மைதா மாவுங்க 1 கப்பு போட்டிருக்கேன். இது நிறைய வரும், ஒரு 25 பீஸ் கிட்ட வரும். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நல்லா நீட்டாக வாக்கில் வெட்டினது. இதுக்கு வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு கூட ஸ்லைஸாக வெட்டி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆப்ப சோடா போடணுங்க, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக. இதை போட்டு இதை நல்லா நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாலும் ஊற்றலாம் கொஞ்சம். நான் வந்து தண்ணி தான் ஊற்றுறேன். பால் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோம்னா நம்ம போதும். இதுக்கு கருவேப்பிலை போடலாம், கொத்தமல்லி இலை போடலாம். நான் எதுவுமே போடாமல் ஒன்லி வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக வந்துடும். இது ரொம்ப அதிகமாக விட்டிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் போடுறதுக்குள்ளே அது எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம ஈவினிங் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் நம்ம வீட்டில் உள்ள ஐட்டத்தை வச்சு பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பாக எடுத்து டொமேட்டோ சோஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் மாவு விட்டேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு சொல்லி. இது கொஞ்சம் நேரம் ஆனால் நம்ம இந்த வெங்காயம்லாம் போட்டுக்கிறதுனால சாஃப்ட் ஆயிரும். சாஃப்ட் ஆனோன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். கிறிஸ்பாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.